வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான அப்டேட்டு. இது ஏற்கனவே பாதி பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்னலாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஏற்கனவே பாதி இது நம்மளுக்கு ஏற்கனவே போன ஆனுவல் பிளானரில் வந்துருச்சு. சிலது அப்டேட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 8 விதமான டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் 6 மந்த் இருக்குல்ல. ஸோ இந்த 6 மந்த் ரிமைனிங் அதாவது எப்போ ஆரம்பிக்குது, குரூப் 4 ஆரம்பிக்கிறதுலேருந்து 6 மந்த் இருக்குது. ஸோ அந்த 6 மந்தில் 8 எக்ஸாம் இருக்குது. 8 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 6244 வேக்கன்சி. என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்களா எக்ஸாம் நம்பர் ஆஃப் டேஸ் 1. எப்போ வரப்போகுது எக்ஸாமு? 9ஆம் தேதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம். இதுவும் பாதி பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நேரம். ஸோ அந்த குரூப் 1 எக்ஸாம் 90 வேக்கன்சி வருது. அந்த டேட் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது தான் ரீசெண்டாக விட்டது. ஸோ 23ஆம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். எல்லாருமே எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில குரூப் 1லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னால நம்ம ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க தான் குரூப் 1 எழுத முடியும். ஆனால் குரூப் 4 பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1B அண்ட் 1C பார்த்தீங்கன்னா அது இந்து அறநிலையத்துறையிலேருந்து ஒரு எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சில ஒரு இதுதான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டும் இருக்குது, பிஜி ஸ்டாண்டர்டு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 105 போஸ்ட் இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட் 6ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரியல் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இதே தான். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ 605 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? இந்த டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் அந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் எப்போன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே டிப்ளமோக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் கிரேடில் ஒரு இது இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு டீட்டெயிலில் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சும்மா உங்களுக்கு சொல்லணுக்காக இதை பூரா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இது மாறலாம். அதாவது இது ஒரு டென்டேட்டிவானது, ஒரு தற்காலிகமாக டெம்பரவரியானது. இந்த நம்பர்ஸ் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்லலை, இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்திங் கேன் பி ஆடட் ஆர் டெலீட்டட். ஓகேங்களா? இது நம்பர்ஸ் இப்போ குரூப் 4 கூட மாற்றலாம். யாரும் நினைக்க முடியாது. ஏன்னா போஸ்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரையுமே அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. டிக்ரீஸ் பண்ணது இல்லை, ஒரு சில நேரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, டேட்டு சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை பற்றிலாம். குரூப் 1 எப்படி இருக்கும், குரூப் 1 சிலபஸ் என்ன, குரூப் 4 எப்படி இருக்கும், குரூப் 4 சிலபஸ், குரூப் 2 சிலபஸ் எல்லாமே நம்ம போட்டுவிட்டோம் நம்ம சேனலில். போய் சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலில் 6th to 12th எல்லா லெசனுமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா லெசனுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நடத்துகிறோம். ஸோ ஈஸியாக நடத்துகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் சஜஷன்லாம் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ. அண்டு இந்த வீடியோலாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் இருக்குன்னே தெரியல. ஏன்னா பாதி பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அதை வச்சு தான் படிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் 10th ஹிஸ்ட்ரினா 10th ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறத 10 நிமிஷத்தில் படிச்சுட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகுங்க. தேங்க்யூ. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இது வேணும்னா பிடிஎஃப் நம்ம சேனலில் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டியில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, பாருங்கள். தேங்க்யூ.